இந்தியா ஐஏஎஸ் அகாடமி. அன்புசார் மாணவர்களே, காவலர் தேர்வில் தாங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். 50 வினாக்களாக எளிய வகையிலே அடிப்படை வினாக்களிலிருந்து கடின வினாக்கள் வரை தொகுத்து அளித்திருக்கிறோம். அன்றன்றைய பாடத்தை தாங்கள் நன்றாக மனனம் செய்து படித்தால் எளிதான வகையிலேயே தாங்கள் வெற்றி பெறலாம். தாள் 1. உலகிலேயே இந்தியா ஒரு பழம்பெரும் நாடு என்பதை நாம் படித்திருக்கிறோம். இந்த இந்திய நாட்டினுடைய வேறு பெயர்கள் யாவை? பழம்பெரும் மக்கள் இந்திய நாட்டை பாரதம் என்று அழைத்தார்கள், இந்துஸ்தான் என்றும் அழைத்தார்கள். எனவே இந்திய நாட்டினுடைய வேறு பெயர்கள் பாரதம் மற்றும் இந்துஸ்தான். இந்திய நாட்டினுடைய தேசிய தலைநகரம் எது? இரண்டாவது கேள்வி, இந்திய நாட்டின் தேசிய தலைநகரம் எது? புதுடெல்லி. இந்திய நாட்டினுடைய தலைநகரமாக இருப்பது புதுடெல்லி. இந்தியாவுடைய தற்போதைய ஜனாதிபதி யார்? திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். தற்போதைய இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி யார்? வெங்கையா நாயுடு. துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு. இந்தியாவுடைய தற்போதைய பிரதமர் யார்? திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவுடைய தற்போதைய இராணுவ அமைச்சர் யார்? இராணுவ துறையுடைய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். இந்தியாவின் தற்போதைய உள்துறை அமைச்சர் யார்? திரு அமித்ஷா அவர்கள். இந்தியா தற்போது 28 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தற்போதைய மாநிலங்கள் எத்தனை? 28. அதேபோல மத்திய ஆட்சியினுடைய நேரடி பகுதியான உள்ள யூனியன் பிரதேசங்கள் 9 உள்ளன. இந்தியாவிலே தற்போது எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 9. இந்தியா எந்த கண்டத்தில் உள்ளது? இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. பரப்பளவில் மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்திலே இந்தியா உள்ளது. 11வது கேள்வியாக, இந்தியாவுடைய தேசிய கொடி எது? காவி, பச்சை, வெள்ளை நிறம் கொண்ட மூவர்ண கொடியின் நடுவிலே கருநீலத்தில் அசோக சக்கரம் உள்ளது. எனவே அசோக சக்கரம் கொண்ட மூவர்ண கொடி இந்தியாவுடைய தேசிய கொடி. உலக அளவிலே இந்தியா எத்தனையாவது நாடாக பரப்பளவில் உள்ளது? உலக அளவிலே இந்தியாவுடைய பரப்பளவானது 7வது பெரிய நாடாக உள்ளது. இந்தியா மக்கள் தொகையிலே உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெறுகிறது? 2வது இடத்தை பெறுகிறது. 1வது இடத்தை சீனா வகிக்கிறது, 2வது இடத்தை இந்தியா வகிக்கிறது. இந்தியாவுடைய அலுவலக மொழிகள் யாவை? இந்தியாவுடைய அலுவலக மொழியாக இந்தி மற்றும் ஆங்கிலம் செயல்பட்டு வருகிறது. இந்திய நாட்டினுடைய ரூபாய் நோட்டினுடைய பெயர் என்ன? இந்தியன் ரூபி. 16வது வினாவாக, இந்தியாவுடைய சுதந்திர நாள், நாம் சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் 15, 1947. இந்தியாவுடைய தேசிய கீதம் எது? ஜனகணமன என்ற பாடல். அதான் இந்தியாவுடைய தேசிய கீதம். இந்த ஜனகணமன என்ற பாடலை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியிலே ஜனகணமன பாடலை இயற்றினார் அப்படின்னு கேட்டால் வங்காள மொழியில். அடுத்தபடியாக 20வது கேள்வியாக, இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது? புலி. இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி. இந்தியாவுடைய பாரம்பரியமாக உள்ள விலங்கு எது அப்படின்னா யானை. இந்தியாவுடைய தேசிய பறவை பீகாக், மயில். இந்தியாவுடைய தேசிய மரம் எது? ஆலமரம், பேனியன் ட்ரீ, ஆலமரம். இந்தியாவுடைய தேசிய மலர் எது? லோட்டஸ், தாமரை. இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? டால்பின். இந்தியாவுடைய தேசிய பழம் எது? மாம்பழம்.
இந்தியாவுடைய தேசிய ஆறாக இருப்பது எது? கங்கை ஆறு. இந்தியாவிலே மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா மும்பை. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தேசப்பிதா யார்? இந்தியாவுடைய தேசிய தந்தை யார்? மகாத்மா காந்தி. இந்தியாவுடைய தேசிய பாடல் எது? வந்தே மாதரம் என்ற பாடல் தான் தேசிய பாடல். இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை பாடியவர் யார் என்ன? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் என்ற நூலில் இவர் இந்த பாட்டை எழுதினார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவுடைய மக்கள் தொகையிலே மிகப்பெரிய மாநிலமாக உள்ளது எது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருப்பது எது? இந்தி. இந்திய நாட்டினுடைய தேசிய சின்னம் எது? அசோக தூணிலே உள்ள சிங்க முத்திரை தான் நம்முடைய தேசிய சின்னம். அடுத்து 36வது கேள்வியாக, இந்திய தேசிய விழாக்கள் எவை? தேசிய விழாக்கள் முக்கியமாக சுதந்திர நாள், குடியரசு நாள் மற்றும் காந்தி ஜெயந்தி. இந்திய தேசிய காலண்டர் எது? கனிஷ்கர் ஆரம்பித்த அந்த சகா வருடம் இருக்கு இல்லையா, அந்த சகா வருட காலண்டர் தான் இந்தியனுடைய தேசிய காலண்டராக பயன்படுத்தப்படுகிறது. இந்திய தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியா மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியா மக்கள் தொகையில் உலகளவில் 2வது இடத்தை பெறுகிறது. மக்கள் தொகை 1.297 மில்லியன். 1.297 மில்லியன். 41வது வினாவாக, இந்திய தேசிய ஊர்வன எது? இந்திய நாட்டுடைய தேசிய ஊர்வன இனமாக கருதப்படுவது ராஜநாகம் என்ற கிங் கோப்ரா. ராஜநாகம் என்ற கிங் கோப்ரா. இந்தியாவுடைய தேசிய காய் எது? பூசணிக்காய், பம்கின். பொதுவாக ஒரு ஆண்டிற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். லீப் ஆண்டிற்கு மட்டும் 366 நாட்கள். சூரியனை பூமி ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆக்கிறதுன்னு படிச்சிருக்கோம். அந்த 4 ஆண்டுகளுக்கு உரிய கால் சேர்ந்து தான் 366வது நாளாக லீப் ஆண்டிற்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆண்டிற்கு எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். லீப் ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? லீப் ஆண்டில் மட்டும் 29 நாட்கள். லீப் ஆண்டு இல்லாத பிப்ரவரி மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? அது 28 நாட்கள். இந்தியாவில் சூரியன் உதிக்கக்கூடிய மாநிலம் எது? இந்தியாவிலே சூரியன் உதிக்கக்கூடிய மாநிலம் அருணாச்சல பிரதேசம். வானவில்லினுடைய நிறங்களின் அடிப்படை என்ன அப்படின்னா, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட். இந்தியாவினுடைய மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை. கங்கை ஆறு தான் புனித நதி. இந்தியாவின் புனித நதியும் கங்கை. இந்தியாவுடைய மிக நீளமான ஆறாக இருப்பதும் கங்கை. சொர்க்கத்தின் பூமி என அழைக்கப்படும் இந்திய பகுதி எது? காஷ்மீர். மாணவர்களே, அடுத்ததொரு பாடப்பகுதியில் சந்திப்போம். மாணவர்களே, இது போன்ற பட தொகுப்புகளை கண்டு பயன்பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பாடம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.